இப்போ இடையில ஒரு நடிகை மும்தாஜ் அப்படிங்கக்கூடியவங்க, மும்தாஜை பற்றி நமக்கு தெரியும். முன்னாடி அவங்க எப்படி நடிச்சிருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான பேர் அவங்க எடுத்தவங்க அப்படின்ட்டு. திடீர்னு அவங்களுடைய மாற்றம் எப்படி இருக்குதுன்னா, இஸ்லாத்தை பற்றி அவங்க வெளியில் பேசுகிறாங்க. அவங்க 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 வந்து பெரிய பாப்புலரான ஒரு ஃபிகர் இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தை பிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க வேற வேற மற்ற மக்களுடைய அல்லது வேற யாருடைய பிளேமையும் அவங்க பெருசா எடுத்துக்கல. நான் பெற்ற இன்பத்தை பிற மக்களுக்கும் நான் சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பாப்புலரா இருக்கக்கூடியவங்க சிந்திச்சு பார்க்கணும். என்ன பெரிய பாப்புலரா இருந்தாலும் மரணம்ங்கிறது சமீபத்தில் நமக்கு இருக்குது. நீங்க மும்தாஜோடைய எல்லா பேட்டிகளையும் பாருங்க. அந்த சகோதரி என்ன சொல்றாங்க? நான் மரணிச்சிருவேன், நான் மரணம் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, இறை திருப்தியோடு நான் மரணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து வழிகட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சினிமாக்களை பார்த்து என்னுடைய சினிமாக்களை ரசிச்சு வழிகட்ட, அதாவது வழிகேடுல போனவங்க, கவர்ச்சி ரீதியாக போனவங்க, இந்த மாதிரியான விபச்சார ரீதியாக போனவங்க பல பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாம வந்து சொல்லணும்ல, இல்ல இது தப்பு, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் திருந்திட்டேன், நீங்களும் திருந்துங்கன்னு சொல்லணும்ல. அந்த ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். நான் நிச்சயமாக என்னுடைய ஆயுள் காலம் முழுவதுமாக நன்மையான விஷயத்தை நான் பிற மக்களுக்கு கொண்டு போய் நிக்கிறாங்க பாருங்க. அவங்க ஒரு ரோல் மாடல், அவங்க ஒரு உண்மையிலே முன் உதாரணம் தான். அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது நமக்கு தெரியாது. வெளிப்படையா அவங்க செய்யக்கூடியதுல நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இர்ஃபானும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இர்ஃபான் முடிவு எடுக்கணும். இந்த மாதிரி இனிமே என்னுடைய கண்டென்ட்ல நன்மையான காரியங்கள் மட்டும்தான் இருக்கும். என்னுடைய கண்டென்ட்ல நான் ஒரு முஸ்லீம் என்பதனால இஸ்லாத்துக்கு எதிரான எதுவுமே இருக்காது. என்னுடைய கண்டென்ட்ல நான் இன்னும் கவனமாக நான் என்னுடைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். நீங்க சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை. நீங்க பணக்காரரா இருங்க, பிரச்சனை இல்லை. பாப்புலரா இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கணுமே தவிர உபத்திரம் செய்யக்கூடியதாக மாறிடக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் அதாவது நாம ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம மரணத்தோட நமக்கு வாழ்க்கை முடிவதில்லை. மரணத்துக்கு அப்புறம் ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா, இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மறுமைக்கான, மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கான முதலீடாக இருக்குது அப்படிங்கிறத இர்ஃபான் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் தனியா உட்கார்ந்து நம்ம செய்யறது கரெக்டா, கமர்ஷியலா நாம வந்துட்டு எதையாவது ப்ரொமோட் பண்ணலாமா, இஸ்லாம் இதை அனுமதிக்குதா, மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, பலருடைய விமர்சனத்தெல்லாம் விட்டுருங்க, இறை விமர்சனத்தை பாருங்க. நாளைக்கு இறைவன் விமர்சிச்சால், நாளைக்கு இறைவன் தண்டிச்சிட்டா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து நல்ல முஸ்லீமாக